நுகர்வோர் நடத்தை உள், வெளி, சமூக மற்றும் சூழ்நிலை காரணிகளின் கலவையால் பாதிக்கப்படுகிறது. இந்த காரணிகளை புரிந்துகொள்வது வணிகங்கள் சிறந்த தயாரிப்புகள், விலை நிர்ணயம், விளம்பரம் மற்றும் விநியோக உத்திகளை வடிவமைக்க உதவுகிறது. 1. கலாச்சார காரணிகள். கலாச்சாரம் ஒரு நபரின் அடிப்படை மதிப்புகள், கருத்துக்கள் மற்றும் நடத்தையை வடிவமைக்கிறது. கலாச்சாரம் மரபுகள், பழக்கவழக்கங்கள், மொழி மற்றும் நம்பிக்கைகள். உதாரணம்: உணவு பழக்கவழக்கங்கள், ஆடை தேர்வுகள், பண்டிகைகளை அடிப்படையாக கொண்ட கொள்முதல். துணை கலாச்சாரம்: மதம், பிராந்தியம், சாதி, தேசியம். உதாரணம்: தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில் உள்ள பிராந்திய உணவு பிராண்டுகள். சமூக வர்க்கம்: வருமானம், கல்வி, தொழில். வாழ்க்கை முறை, பிராண்ட் விருப்பம் மற்றும் வாங்கும் திறனை பாதிக்கிறது. 2. சமூக காரணிகள். நுகர்வோர் நடத்தை சமூகச் சூழலால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குறிப்பு குழுக்கள்: நண்பர்கள், சக ஊழியர்கள், பிரபலங்கள், ஆன்லைன் செல்வாக்கு செலுத்துபவர்கள். உதாரணம்: ஒரு பிரபலத்தின் பரிந்துரை கைபேசி வாங்குவதை பாதிப்பது. குடும்பம்: பெற்றோர், மனைவி, கணவன், குழந்தைகள். உதாரணம்: குழந்தைகளின் கல்வி தொடர்பான கொள்முதல்களை பெற்றோர்கள் பாதிப்பது. பாத்திரங்கள் மற்றும் நிலை. சமூகத்தில் உள்ள நிலை: மேலாளர், மாணவர், இல்லத்தரசி. உதாரணம்: நிர்வாகி பிரீமியம் பிராண்டுகளை தேர்ந்தெடுப்பது. 3. தனிப்பட்ட காரணிகள். இவை வாங்கும் முடிவுகளை பாதிக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள். வயது மற்றும் வாழ்க்கை சுழற்சி நிலை. குழந்தைகள், இளைஞர்கள், நடுத்தர வயதினர், முதியவர்கள். உதாரணம்: இளைஞர்கள் கேஜெட்களை விரும்புகிறார்கள், முதியவர்கள் சுகாதார பொருட்களை விரும்புகிறார்கள். தொழில். தொழில் தயாரிப்பு தேர்வை பாதிக்கிறது. உதாரணம்: மருத்துவர்கள் நம்பகமான, உயர்தர பிராண்டுகளை விரும்புகிறார்கள். வருமானம் மற்றும் பொருளாதார நிலை. வாங்கும் திறனை தீர்மானிக்கிறது. உதாரணம்: அதிக வருமானம் வலதுபுறம் நோக்கிய அம்பு ஆடம்பர பொருட்கள். வாழ்க்கை முறை. செயல்பாடுகள், ஆர்வங்கள், கருத்துக்கள். உதாரணம்: உடற்பயிற்சி மீது அக்கறை கொண்ட நுகர்வோர் இயற்கை உணவுகளை வாங்குவது. ஆளுமை மற்றும் சுய கருத்து. பிராண்ட் தேர்வு சுய பிம்பத்தை பிரதிபலிக்கிறது. உதாரணம்: விளையாட்டுத்தனமான ஆளுமை கொண்டவர் சாகச பைக்குகளை தேர்ந்தெடுப்பது. 4. உளவியல் காரணிகள். இவை உள் மன செயல்முறைகள். உந்துதல். நடத்தையை தூண்டும் தேவைகள், மாஸ்லோவின் படிநிலை. உதாரணம்: பாதுகாப்பு தேவைகளுக்காக காப்பீடு வாங்குவது. கருத்து. நுகர்வோர் தகவல்களை எவ்வாறு விளக்குகிறார்கள். உதாரணம்: பிராண்ட் பிம்பம் தயாரிப்பு தரத்தை பற்றிய கருத்தை பாதிப்பது. கற்றல். கடந்த கால அனுபவங்கள்